பிள்ளைங்க வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமையில ரொம்ப டெவலப்பாக நம்ம தெரிஞ்ச பிள்ளைங்க 10 நாளைக்கு சாப்பிடணும், 10ஆம் நேரத்துக்கு காசு இல்லைன்னா நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு நாளைக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம பிள்ளைங்க. அதுதான் அவங்க வியாபாரம், அவங்க குழம்பெல்லாம் நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா, அதனால தான் இங்க ஓடி அடைச்சு சாப்பிடுறதுக்கு. அக்கா கடையில என்ன உங்களுக்கு பிடிச்சது? நல்லா போட்டி குழம்பு வைப்பாங்க. பசங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆயா டபுள் ஆயா வராங்க, டபுள் ஆயா வருவாங்க, டபுள் ஆயா வராங்க. சாப்பிடணும்னா இங்க வருவோம். இப்போ வந்து சித்தாவூர்ல இருந்து வந்திருக்கோம். ஹோட்டல் ஃபேமிலியோட தான் வந்து நாங்க சாப்பிடுவோம். கறி இட்லி தான் ஃபேமஸ் இங்க. அம்மா தோசை வேற லெவல்ல இருக்குமா? நிஜமா சொல்றேன், தோசை சூப்பரா இருக்கு. நான் அந்த டேஸ்ட் தோசை எங்கேயும் சாப்பிட்டது இல்ல. ஐயோ ஐயோ, நான் எங்க வீடு தான், நான் இங்கே வந்துருவேன். கோழி முட்டை தான், கோழி முட்டை தான். நாட்டு முட்டை அந்த மாதிரி நான் ட்ரை பண்றீங்களா? டேஸ்ட்டுக்காக பாக்குறேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், எப்பயும் சந்தோஷமா இருப்போம். நான் தான் உங்கள் ஏகே ஸ்கொயர். அண்ட் நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்ணகி நகருக்கு வந்திருக்கோம். கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய எழில் நகருக்கு பர்டிகுலராக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து 40 வருஷமாக இட்லி கடை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டு அவங்கள வந்து சந்திக்கலான்னு வந்திருக்கோம். அவங்களோட இட்லி அண்ட் தோசை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி நகரில் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வணக்கம்மா, உங்க பேருமா? என் பேர் கீதாங்க. எத்தனை வருஷமா இங்க வந்து நீங்க இந்த இட்லி கடை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க அப்போத்துலேருந்து 40 வருஷமா நாங்க கடை தான், இந்த கடை வச்சு தான் நாங்க பொழிக்கிறோம். இங்க வந்து 18 வருஷம் ஆகுது. நாங்க 18 வருஷமா இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் கண்ணகி நகர். அப்போ இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி சாந்தோம்ல பண்ணியிருந்தோம். சாந்தோம்ல பண்ணிட்டு இருந்தீங்க? பீச்சில் பண்ணியிருந்தோம். இந்த கப்பல்லாம் ஒதுங்கிச்சு பாருங்க. ஆமா, அது பின்பு அந்த சைடில் தான் கடை, வீடெல்லாம் அங்கே தான் இருந்தது. அப்போ அங்கே தான் பண்ணியிருந்தோம். எனக்கு வீட்டுக்காரர் இல்லை, பிள்ளைங்க எனக்கு இந்த கடை வச்சு தான் அவங்களுக்கு நான் வழி நடத்தினேன். அப்படிங்களா? எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பையன், ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இப்போ நான் தனிமையாக தான் இருக்கிறேன். இங்கே ஒரு வீடு வாடகை எடுத்துன்னு, வாடகை வீட்டில் இருந்து நான் இந்த சின்ன ஒரு கடை போட்டுன்னு இங்கே வந்து போடிக்கிறேன் நான். அப்படிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு, அதாவது வாய் வார்த்தை மூலமாக கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன். உங்கள் கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இட்லி கடை இருக்குது, நிறைய பேர் வந்து அங்கே சாப்பிட்டு போவாங்க. அவங்க கடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாரோட காலையில் டிஃபனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு வாய் வார்த்தை மூலமாக கேள்விப்பட்டு வந்திருக்கேன். இப்படி வந்து இத்தனை பேருக்கு உங்களால் வந்து அந்த ஒரு உணவை சமைக்க முடியுது, இல்லை அந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அது வந்து நாங்கள் சின்னதுலேருந்து ஃபேமஸ் ஆனது தான். வேலை செஞ்சு இதுலேருந்து உழைச்சி சின்னதுலேருந்து இது கற்றுக்கிட்டு தான் நாங்கள். எங்கள் அப்பா வந்து கடை போட்டுட்டு தான் இருந்தார்.
இப்போ அவருக்கு பின்னாடி நாங்கள் இதை தொழில் எடுத்து நடத்துகிறோம். என்னென்ன மாதிரி காலையில் டிஃபன்லாம் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க? காலையில் இட்லி போடுவோம், தோசை போடுவோம், முட்டை தோசை, டபுள் போடுவோம், 2 தோசை போட்டு இது பண்ணி டபுள் போடுவோம், ஆப்பம் போடுவோம், கறி, போட்டி, சட்னி, சாம்பார், பால், தேங்காய் பால், இதெல்லாம் காலையிலே ரெடி ஆகிடும். எல்லாமே காலையில் ஒரு 3 மணி அப்படி எழுந்துச்சு எல்லாமே நான் ஒண்டி தான் ரெடி பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு அப்போ காலையில் அப்போ எத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் கடை ஓப்பன் பண்ணிடுவீங்க? 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் நான். 6 மணிக்கெல்லாம் இத்தனை ஐட்டமும் ரெடி ஆகிடுமா? ரெடி பண்ணுவேன். சூப்பருங்க. 6 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்போ வியாபாரம் போகுது? 1 மணி வரைக்கும் வியாபாரம். 1 மணி வரைக்கும். சூப்பர். சட்னி இல்லை, சட்னி இல்லைம்மா, அப்படி அவனா அந்த சட்னி யாருக்கு ஆனால் எல்லா பிள்ளைங்களும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நம்மக்கிட்ட நிறைய பிள்ளைங்க வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ரொம்ப டெவலப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா டெவலப்பாக இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் வந்து சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னம்மா விட்டா எல்லா பிள்ளைங்களும் அன்பாக தான் நடக்குவாங்க. நானும் அன்பாக தான் பிள்ளைங்களெல்லாம் வழி நடத்துவேன். அராஜகமாலாம் பேச மாட்டேன். என்ன வேணும் அது பிள்ளைங்களாம் கேட்க மாட்டேன். ஐயா என்னையா வேணும் உங்களுக்கு, என்னையா சாப்பிட்றீங்க, என்னப்பா வேணும், என்னையா வைக்க, இப்படி தான் நான் வழி நடப்பேன். இந்த 40 வருஷமாக என் வாழ்க்கை இப்படி தான். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட தரப்போறே என்ன உணவுக்கு என்ன சாப்பிட போற அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். அன்பாதான் வழி நடத்துவேன். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் என் மேல ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் அவங்க கிட்ட வந்து சில சமயம் வந்து அவசரத்தில் போவாங்க, கடன் வைப்பாங்க, அந்த மாதிரி நிலைமெல்லாம் வந்து பண்ணிக்குவேன். நம்ம தெரிஞ்ச பிள்ளைங்க 10 நாளைக்கு சாப்பிடுங்க, 10ஆம் நேரத்துக்கு காசு இல்லைன்னா நம்ம தான் ஹெல்ப் பண்ணலாம். இன்னொரு நாளைக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம பிள்ளைங்க. அதுதான். ஆனா தவறாம இருந்துருவாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றது, ஒரு நம்பிக்கை தான் நம்மளுக்கு. குழம்பா பார்சலாம். அம்மா உங்களுக்கு வந்து இவங்களை எத்தனை நாளா தெரியும்? யாரு? இவங்களுக்கு வந்து கடை எத்தனை நாளா தெரியும், அம்மா எத்தனை நாளா தெரியும்? எனக்கா சரி. அவங்க வியாபாரம் அவங்க குழம்பெல்லாம் நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா. அதனால தான் இங்க ஓடி அரைச்சு சாப்பிடுறதுக்கு. என்னென்ன மாதிரி அவங்க வந்து இட்லி தோசை எல்லாம் போடுறாங்க, உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு மெயினா வந்து ஆப்பம் பால் பிடிக்கும். மெயினா சாப்பிடுவோம் பால், ஆப்பம், சுகர் காய். ஏன்னா என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு தான் தோச்சின்னு இந்த இட்லி வாங்கிட்டா நாஷ்டா. ஆனால் தோசை தான் தின்னா, தோசை ஆப்பம் தான்.